Hello friends, welcome to Sri Sai YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th மேக்ஸ்ல உள்ள டிஃபரன்ஷியேஷன் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒரு லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த லெசன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த லெசன்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதில் உள்ள ஃபார்முலாஸ் தான் பார்க்க போறோம். d by dx of x power n is equal to n into x power n minus 1. d by dx of x is equal to 1. x பொறுத்து differentiate பண்ணும்போது அதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா 1. d by dx of constant is equal to 0. ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை x பொறுத்து differentiate பண்ணும்போது என்னவா இருக்கும்னா 0வா தான் இருக்கும் அதோட ஆன்சர். d by dx of a power x is equal to a power x into log a. d by dx of log x is equal to 1 by x. d by dx of 0 is equal to 0. 0வை நம்ம differentiate பண்ணும்போது அதோட வேல்யூ எப்போவுமே 0வா தான் இருக்கும். d by dx of sin x is equal to cos x. d by dx of cos x is equal to minus sin x. இப்போ cல நமக்கு ஒரு இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதோட ஆன்சரும் மைனஸில் தான் இருக்கும். ஓகேவா? d by dx of tan x is equal to secant square x. d by dx of secant x is equal to secant x into tan x. d by dx of cosecant x is equal to minus cosecant x cot x. இதுவும் cல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு இதுவும் மைனஸில் தான் ஆன்சர் வந்திருக்கு. d by dx of cot x is equal to minus cosecant square x. cot xும் cல தான் வருது. ஸோ நான் ஆன்சர் இதில் தான் வரும் அப்படின்னு மைனஸில் தான் வரும். d by dx of sin inverse x is equal to 1 by root of 1 minus x square. d by dx of cos inverse x is equal to minus 1 by root of 1 minus x square. இதுவும் cல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னதில் தான் வரும் அப்படின்னா மைனஸில் தான் வரும். d by dx of tan inverse x is equal to 1 by 1 plus x square. d by dx of cot inverse x is equal to minus 1 by 1 plus x square. d by dx of cosecant inverse x is equal to minus 1 by x into root of x square minus 1. இதுவும் cல ஸ்டார்ட் ஆகுது. ஆன்சரும் மைனஸில் வந்திருக்கு. d by dx of secant inverse x is equal to 1 by x into root of x square minus 1. Then next d by dx of u plus v. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டுக்குமே தனித்தனியாக டிஃபரன்ஷியேஷன் போட போகிறோம். d by dx u plus d by dx v. இதே மாதிரி தான் மைனஸ்க்கும் வரும். d by dx of u minus v is equal to d by dx of u minus d by dx of v. d by dx of uv. இது வந்து மல்டிப்ளிகேஷன் கான்செப்டுக்கு எந்த மாதிரி இது ஷார்ட்கட்டாக எப்படி சொல்லணும் அப்படின்னா உள்ளது இன்ட்டு ரெண்டாவது உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ப்ளஸ் ரெண்டாவது உள்ளது இன்ட்டு உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உள்ளது இன்னும் இருக்குது. அப்போது u உள்ளது இன்ட்டு ரெண்டாவது உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது v டேஷ் ப்ளஸ் ரெண்டாவது உள்ளது என்னது இருக்குது v இன்ட்டு உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ u டேஷ். இதை தான் ஷார்ட்டாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரீஃபாக இதில் எழுதியிருக்கோம். v d by dx of u plus u d by dx of v. இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது ஷார்ட்டாக u டேஷ்னும் இதை வந்து ஷார்ட்டாக v டேஷ் அப்படின்னும் எழுதியிருக்கோம். ஓகேவா? d by dx of u by v. இதுவும் அதே மாதிரி தான் v d by dx u minus u d by dx v by v square. இது வந்து டிவிஷன் கான்செப்டுக்கு இந்த மாதிரி வரும். log m into n is equal to log m plus n. இது வந்து மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் வந்துச்சுன்னா எப்போவுமே ப்ளஸில் வரும். டிவிஷன் கான்செப்டாக இருந்தால் மைனஸில் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் இங்கே ப்ளஸில் வந்திருக்கு. இது வந்து டிவிஷன் கான்செப்ட். ஸோ இங்கே என்னதில் வந்திருக்கு அப்படின்னா மைனஸில் வந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் log m by n is equal to log m minus log n. log x power n